அவல் வேர்க்கடலை உப்புமா எப்படி செய்யலான்னு பார்த்துருவோம். ஒரு கப்பு அவலை எடுத்து 2 நேரம் தண்ணியில் அலசி எடுத்துடணும். 1/4 கப்பு தண்ணியில் உப்பு சேர்த்து நல்லா தெளித்து பெசரி விட்டுருங்க. நல்லா உரட்டு. இப்போ ஒரு 1/4 கப்பு வேர்க்கடலையே 1 2மாக பிடிச்சி வச்சுடுங்க மிக்ஸி ஜாரில். இப்போ கடாயை அடுப்பில் வச்சு காஞ்சதும் 1 டீஸ்பூன் எண்ணெய் விட்டதும் கடுகு, உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, 2 காஞ்ச மிளகாய், பச்சை மிளகாய், கருவேப்பிலை போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. நல்லா பொரிஞ்சு வரட்டு. இப்போ ஒரு மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி போட்டு அதில் உப்பும் சேர்த்து நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கி வரட்டு. நல்லா கண்ணாடி பதம் வந்து வாசனையாக வந்த உடனே இதில் கொஞ்சமாக மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், இஞ்சி எல்லாம் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. நல்லா வதக்கி விட்டுட்டு இதில் ஒரு 1/4 கப்பு தண்ணியை விட்டு நல்லா கொதிக்க விட்டுருங்க. கொதிக்க விட்டுட்டு நம்ம ஊற வச்ச அவலை அதில் போட்டு நல்லா கிளறி விடணும். உப்பு எல்லாமே நல்லா சேர்ந்து வரணும். அதில் மசாலாக்கள் எல்லாம் சேர்ந்து வந்துடணும். இப்போ நம்ம வறுத்து பொடிச்சு வச்ச வேர்க்கடலையை அதில் போட்டுறணும். தேங்காயும் போட்டு நல்லா கிளறி எடுத்தால் அவல் உப்புமா ரெடி.